தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டுக்காக விக்கிரவாண்டி அருகே சுமார் 176 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 50% முன் ஏற்பாடுகள் நிறைவு பெற்றுவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநாடு அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி நடக்கும் என்று விஜய் அறிவித்துள்ளார். இந்த மாநாட்டிற்காக விக்கிரவாண்டி அருகே வி சாலை என்ற இடத்தில் சுமார் 155 ஏக்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. வட மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்களை நிறுத்த மேடைக்கு எதிர் திசையில் 40 ஏக்கர் நிலம் தனியே ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கும் போது 33 நிபந்தனைகளையும் காவல்துறை விதித்திருந்தது. அதில் எதிர் திசையில் வாகனங்களை நிறுத்திவிட்டு சாலையை கடந்து கட்சியினர் வந்தால் போக்குவரத்து பாதிக்கும் என காவல்துறை தெரிவித்திருந்தது. இதனால் அந்த 40 ஏக்கருக்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விழா நடக்கும் திசையிலேயே மேலும் 53.5 ஏக்கர் நிலம் மாநாட்டுக்காக ஒப்பந்தம் எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுமார் 176 ஏக்கரில் மாநாட்டு பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகின்றன. பொதுமக்கள் தொண்டர்களை அழைத்து வர தொகுதி வாரியாக 2 பெண்கள் உட்பட 5 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியாவுக்கு எதிரான சேப்பாக்கம் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணி விக்கெட்டுகளை இழந்து தடுமாறுகிறது. இந்தியா வங்கதேசம் இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 376 ரன்கள் அடித்திருந்த நிலையில் வங்கதேச அணி 149 ரன்களுக்கு சுருண்டது. தொடர்ந்து வங்கதேசத்திற்கு ஃபாலோ ஆன் கொடுக்காமல் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 81 ரன்கள் சேர்த்தது. மூன்றாம் நாளில் பொறுப்பாக விளையாடிய ரிஷப் பந்த் மற்றும் கில் இணை அடுத்தடுத்து சதம் விளாசி அசத்தினர். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் 6வது சதத்தை பதிவு செய்த பந்த் விக்கெட் கீப்பராக 6வது சதத்தை பதிவு செய்த தோனியின் சாதனையை சமன் செய்தார். அவர் 109 ரன்களில் ஆட்டமிழந்தார். இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்திருந்த போது டிக்ளேர் செய்வதாக கேப்டன் ரோஹித் சர்மா அறிவித்தார். இதன் மூலம் வங்கதேசத்துக்கு 515 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்திய அணியில் அதிகபட்சமாக சுப்மன் கில் ஆட்டம் இழக்காமல் 119 ரன்கள் எடுத்தார். கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய வங்கதேச அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் ஜாகின் ஹசன் 33 ரன்களும் ஷத்மன் இஸ்லாம் 35 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். சற்று முன்வரை வங்கதேச அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணி தரப்பில் அஸ்வின் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். இந்நிலையில் புதிய வெளிச்சமின்மை காரணமாக ஆட்டம் தற்காலிகமாக பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்ததாக நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் வங்கியில் பணம் செலுத்த வந்தவர்கள் காரின் கண்ணாடியை உடைத்து 4 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சுதாகர் என்பவர் தனது நண்பருடன் சிதம்பரத்தில் உள்ள வங்கியில் பணம் செலுத்த காரில் வந்தார். காரின் டேஷ்போர்டில் 4 லட்சம் ரூபாயை வைத்துவிட்டு 2 லட்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வங்கியில் செலுத்துவதற்காக சென்றார். வங்கியிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது காரின் முன்பக்க கண்ணாடி உடைக்கப்பட்டு 4 லட்சம் திருடப்பட்டிருந்தது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. கொடைக்கானல் அருகே பல்லங்கி கோம்பை பிரதான சாலையில் முகாமிட்ட யானைகளை வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்டினர். வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கி கோம்பை பிரதான சாலைகளில் 2 யானைகள் சுற்றித் திரிந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த 15க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் அதிக ஒலி எழுப்பி யானைகளை பழனி வனப்பகுதிக்குள் விரட்டினர். Hey!